தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களின் பாதம் பணிந்து வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். பணமா ஜனமா என்கிட்ட கேட்டா எனக்கு ஜனம்தான் முக்கியம் என்று கரூரிலே முதல்வர் விஜய் வழக்கமான பஞ்ச் டயலாக்கை முழங்கிய போது கூடியிருந்த கூட்டத்தில் ஆரவாரம் விண்ணை பிளந்தது. அடே அப்பா, தமிழக மக்களுக்கு ஒரு நேர்மையான, வெளிப்படையான மற்றும் ஊழல் இல்லா நிர்வாகத்தை வழங்குவதே இந்த தாவேக அரசின் முதன்மையான இலக்கு என்று விஜய் தொடர்ந்து பேசி வருகிறார். இப்படி உண்மையை பேசுகிற முதல்வர் விஜயை போன்ற ஒரு முதல்வரை தமிழ்நாடு இதுவரை கண்டதுண்டா என்று விஜய்க்கு பல்லாக்கு தூக்குகிற, பாசுரம் பாடுகிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு பல்லாக்கு தூக்கி வருகிறது தாவேக அரசுக்கு. இதிலே பல்லாக்கு தூக்கி பாசுரம் பாடி வருகின்ற கட்சிகளின் நிலைமையை பார்த்து மக்கள் முகம் சுளிக்கிறார்களா இல்லையா என்பது அந்த கட்சிகளுக்கே வெளிச்சம். சுருக்கமாக அந்த கட்சிகள் எல்லாம் ஆட்சி அதிகாரம் எந்த கட்சியில இருக்கிறதோ அந்த கட்சியிலே நாங்கள் இருப்போம் என்று இந்த தாவேகா கூட்டணி கட்சிகள் சுருக்கமாக சொல்லிவிட்டால் இத்தனை வசனங்களையும் நாடகங்களையும் அரங்கேற்ற வேண்டியதில்லை. அதை விடுத்து தாவேகாவுடன் ஏற்பட்டுள்ள இந்த புதிய உறவுக்கு தேர்தலுக்கு முன்பாக கரூர் சம்பவத்திலே மனிதநேயம், குறைந்தபட்ச மனிதநேயம் கூட விஜய்கிட்ட இல்லை என்று சொன்னவர்கள், சினிமா கவர்ச்சியிலே இருக்கிறார் என்று விஜயை விமர்சித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு புதிய உறவுக்கு நியாயம் கற்பித்திட கற்பனை கதைகளை அளந்து விடுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. பெரும்பான்மை இல்லாத விஜய் தலைமையிலான தாவேக அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய் அவர்கள் நேர்மையான, வெளிப்படையான அணுகுமுறையை கையாண்டாரா? இதுதான் இப்போதைய கேள்வியாக இருக்கிறது. இரட்டை இலையில வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொதுச் செயலாளரிடமிருந்து அபகரித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் விஜய் அதிகார ஆஃபர் கொடுத்தாரா இல்லையா? மனசாட்சியை தொட்டு விஜய் அவர்கள் சொல்லட்டும். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தன் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், ஆதவர்ஜுனா சொல்லட்டும். அதிகார ஆஃபர் அப்படி எதுவும் வழங்காமல் தான் நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளும்? புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நம்பிக்கை கோருகிற அந்த தீர்மானத்திலே எதிர்த்து வாக்களித்தது. சட்டசபையிலே அந்த பதிவு இருக்கிறது. மற்ற கட்சிகளுடைய நிலைமை, நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரித்தவர்கள் யார், எதிர்த்தவர்கள் யார், புறக்கணித்தவர்கள் யார், வெளிநடப்பு செய்தவர்கள் யார், தமிழ்நாட்டு மக்களுக்கே வெளிச்சம். ஆகவேதான் நாங்கள் இதை சொல்வதற்கு காரணம், பொது வாழ்க்கையில விஜய் அவர்கள் யாரை ஏமாற்ற கரூரிலே பணமா ஜனமா என்று பஞ்ச் வசனம் பேசி வருகிறாரு. விஜய் தலைமையிலே தாவேக அரசு வெறும் கவர்ச்சியும் வசீகரமும் உள்ள சைனா பொம்மை போன்றது. சைனா பொம்மை இருக்க தமிழக மக்களே உங்களுக்கு தெரியும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப வசீகரமாகவும் கவர்ச்சியாகவும், அது பார்த்த உடனே கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ஆயுள், அற்ப ஆயுள் என்பதை
அதை பயன்படுத்துகிற போதுதான் நமக்கு புரிய வரும். ஆனால் அதிமுக அரசு ISஐ முத்திரை குத்திய அக்மாக்க அரசாக ஆயிரம் சாதனை திட்டங்களை இந்த அன்னை தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆகவேதான் இன்றைக்கு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வசீகரத்தாலும் கவர்ச்சியாலும் மிதமிஞ்சிய அளவிலே தற்காலிகமாக தகதகவென ஜொலிக்கலாம், வாழ்த்துப்பா பாடலாம், ஆஹா ஓஹோ என்று பேஸ் என்று பாராட்டலாம். ஆனால் உண்மை நிலை என்ன? தமிழக மக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாவேக அரசின் ஆயுள் காலம் எண்ணப்பட்டு வருகிறது. விஜய் தலைமையிலான தாவேக அரசு இன்னும் சில காலம் மட்டுமே என்று உதயகுமார் ஜோசியம் சொல்லவில்லை, ஜாதகம் சொல்லவில்லை. கள நிலவரத்தை தமிழ்நாட்டு மக்களோடு எடுத்து வைக்கின்றேன். தேர்தல் முடிவுக்கு பின்னால் ஆட்சி மாறி இருக்கலாம். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, இந்த 80 நாட்களிலே உங்கள் தலைமையிலான அரசின் அதிகார சிஸ்டம் மாறி இருக்கிறதா? அப்படியேதான் தொடர்கிறது. விஜய் அவர்களை மறுக்க முடியுமா? பழனி கோயில் நில மோசடி விவகாரம் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு தலையிலே விழுந்த முதல் அடி. அது எப்படி பத்திரப்பதிவு முதல் பணிமாறுதல் வரை எல்லாம் திட்டமிட்டு ஒரு திரைக்கதை போல தொடர்ந்து நடந்திருக்கின்றன. விஜய் இதுவரை நாடு கொந்தளித்து போயிருக்கிறார். ஒரு முதல்வர் இதற்கு இதுவரை விளக்கம் சொல்லவில்லை. எப்படிப்பட்ட ஒரு முதல்வரை இந்த நாடு பெற்றிருக்கிறது? ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லாம பேச முடியாத முதல்வருக்கு, ஸ்கிரிப்ட் இல்லாம வாய் திறக்க முடியாத முதல்வர். இந்து சமய அறத்துறை அமைச்சர் தடுமாறுகிறார் பதில் சொல்வதற்கு. ஆகவே நாங்கள் சுருக்கமாக விஜய் அவர்களுக்கு வாய் திறந்து பேசுவதற்கு 30 ஆண்டு காலம் இருக்கும் ஒரு கோயில் நில பிரச்சனையில ஒரு பெரிய அதிகார பலம் இல்லாமல் சட்டவிரோதமாக இந்த மோசடி பத்திரப்பதிவு செய்துவிட முடியுமா? இது சாமானிய தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. அப்படி என்றால் மோசடியாக பத்திரப்பதிவு செய்ய சொன்ன அந்த அதிகார மையம் யார்? தில்லு இருந்தா, திராணி இருந்தா, ஊழலற்ற அரசு, தூய்மையான அரசு, வெளிப்படையான அரசு, பணமா ஜனமா என்று கேட்ட விஜய் அவர்களை நீங்கள் ஸ்கிரிப்ட் இல்லாமல் இதற்கு பதில் சொல்வதற்கு தயாரா? இது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் தாவேக நிர்வாகிகளுடைய வசூல் வேட்டை. ஜனநாயக படத்திற்கு வசூல் வேட்டை அனல் பறப்பதாக அதிகாரப்பூர்வமான செய்தி அனலை கக்குகிறது தமிழ்நாடு முழுவதும். வாராண்டா வேட்டைக்காரன் என தாவேக கட்சிக்காரர்களை பார்த்தாலே பொதுமக்கள் சும்மா அச்சத்திலே அரதை அடித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படி அதிகார வர்க்கமும் தாவேக கட்சிக்காரர்களும் முதல்வர் விஜயின் அமைச்சரவை சகாக்களும் பணம் பண்ணுவதே நோக்கமாக கண்ணும் கருத்துமாக இருப்பதால் இதை விட என்ன தெரியுமா, 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை பேசி 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை போயிருக்கிறார்கள், பணம் வாங்கி இருக்கிறார்கள் என்று காவல்துறை வட்டாரத்திலிருந்து தகவல் போன பின்பு அவர்கள் அந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் வருகிறது. இப்பதான் புரியுது, பணம் என்று வந்துவிட்டால் தன்னுடைய எம்எல்ஏக்களே வாயை பிளந்து விடுகிறார்கள் என்று இப்போதுதான் புரிந்திருக்கிறது நம் முதல்வர் விஜய். ஆகவே தமிழக மக்களே, சும்மா வந்துள்ள முதலமைச்சர் அரியணை ரத்தம் சிந்தி தமிழக மக்களுக்காக வேலை சிந்தி உழைப்பை கொடுத்து, தன்னுடைய இளமையை கொடுத்து, தன்னுடைய உழைப்பை கொடுத்து, தன் ரத்தத்தை சிந்தி, தன் வேர்வையை சிந்தி தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக போராடி சிறை சென்று தமிழக மக்களுக்காக பட்டினி கிடந்து பட்டினி போராட்டம் நடத்தி, உரிமை போராட்டம் நடத்தி, போலீஸ் தடியடியிலே உடம்பு முழுவதும்
ரணகளமான காயம் அடைந்துதான் இந்த முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார் விஜய் அவர்கள் என்பதை, அவருடைய தியாகத்தை யாரும் கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. நாக்கு அழிவு. தியாகத்தின் அடையாளமாக இன்றைக்கு தமிழகத்திற்கு முதல்வர் கிடைத்திருக்கிறார். விஜய் அவர்களே, உங்கள் தியாகத்திற்கு ஈடு இணை இந்த நாட்டிலே உண்டா? கேவலம் சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் அடுத்த கட்சியில காசு வாங்குறத தடுக்க முடியாத ஒரு யோக்கியதை இல்லாத ஒரு முதல்வரைத்தான் இந்த தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இது போன்ற 1000 சவால்கள் அன்னை தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்திலே எழுகிற போது அதை கையாளுகிற அணுகுமுறையும் விஜய்க்கு தெரியாது. ஏன்னா அவர் வசனம் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி மனப்பாடம் செய்து பேசியதை தவிர தனக்கு சாப்பாடு வேணும்னு பேசுறது கூட அவருக்கு தெரியாது. சவால் விடுறேன். இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார், மேகதாது பிரச்சனை, முல்லை பெரிய பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளையும் விழா வாரியாக ஸ்கிரிப்ட் இல்லாமல் வாயை திறந்து ஒரே மேடையிலே விவாதிப்பதற்கு விஜய் அவர்களே, நடிகர் விஜய் அவர்களே, முதல்வர் விஜய் அவர்களே, ஊழலற்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற விஜய் அவர்களே, நீங்கள் தயாரா? எடப்பாடியாரோடு கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு நீங்கள் தயாரா? இல்ல எடப்பாடியாரின் இந்த சாமானிய தொண்டரோடு கருத்துக்களை விவாதிப்பதற்கு தயாரா என்று கேட்டு சவால்களை சமாளிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற விஜயின் அரசின் ஆயுள் காலம் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில மாதங்களோ சில நாட்களோ என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம்.